ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்க அனிஷா சேனல். நான் உங்களை நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா, இந்த WCC 2ல் வந்து பிளிட்ஸ் டோர்னமெண்ட்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து ஒரு 3 ஓவர் ஃபார்மட் டோர்னமெண்ட்டு. இதுதான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மொத்தம் 17 மேட்ச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும், இல்லை ஒரே வீடியோவாக ரெண்டு மூணு மேட்ச்லாம் வரும். இந்த மேட்ச்சை வந்து நம்ம வந்து நேபாள் கூட தான் ப்ளே பண்ண போகிறோம், பார்படோஸ் கிரவுண்டில். இது வந்து என்னோடய ஓன் டீம் தான், ஏன்னா இது ஆக்சுவல் டீம் வர மாட்டேங்குது. பார்த்துட்டு வாங்க. பார்த்தாச்சா, டாஸ் டைம். நம்ம டைல்ஸ் தான் கூப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே ஹெட்ஸ் விழுந்துருக்கு. ஆப்பனண்ட் வந்து வின் பண்ணி பவுல் ஃபஸ்ட்டுன்னு தேர்வு செஞ்சுருக்காங்க. நைஸ் பேட் ஃபஸ்ட் தான் நானே எதிர்பார்த்தேன். பவுலர் பேர் வந்து என்னன்னே தெரியல, ஏதோ ரெக்மின்னு போட்டிருக்கு. பேரும் ஒழுங்காக இல்லைங்க, அதனால தான் நானே என் ஓன் டீமை ட்ரீட் பண்ணிருக்கேன். அஷ்ரஃப் ஃபஸ்ட்டு பால் ஆடுறாரு, அதாவது நான் தான். அது ஃபஸ்ட்டு பாலே ஃபீல்டர் எங்கே இருக்காருன்னே பார்க்காம ஃபீல்டர் கையில் கரெக்டாக அடிச்சிட்டோன்னா நல்லா டபுளு. செகண்ட் பால் என்ன ஆகுது, ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஒரு ஷாட்டு. 2 பேரும் விட்டாங்க, ஒருத்தன் கேட்சை விட்டான், ஒருத்தன் 4 விட்டான், அதனால் 4. ஸோ பார்க்குறேங்க, நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பாருங்கள். அடுத்த பால் ஆஃப் சைடில் தூக்கி விட்ருக்கோம். லேட் டைமிங் தான் இருந்தாலும் 4 பேருக்கு. அடுத்த பால் என்ன ஆக போகுது, 4th பால். ஓடி வந்து போடுறாரு பவுலர். ஸ்வீப் மாதிரி ஒரு ஷாட்டு இருந்தாலும் 1 பிச்சில் போயிருக்கு, சிங்கிள் தாங்க. அடுத்த பால் என்ன ஆக போகுது, இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் வந்து எங்கள் அப்பா அடிச்சிருக்காரு. கேட்ச் ட்ராப்பு. டைவர்ஸுக்கு தான் பிடிச்சிருக்கலாங்க, இது ஏன் அவங்க விட்டாங்கன்னு தெரில. இது ஒரு 4. ஸ்கோர் வந்து தெரில, 15. ஐயோ, பர்ஃபெக்ட் டைமிங் இருந்தாலும் அவுட்டு. என்ன ஆச்சு இது, பிட்ச் மார்க்கு தெரியாதுங்க, ஆட் மூடில் வந்திருக்கிறதுனால. ஒரு முடிவில் 15க்கு 1. அடுத்து பவுலர் பேர் என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு பால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாலு 4, நல்ல 4. இது எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு 3வது 4 நினைக்கிறேன். அடுத்த பால் என்ன ஆக போகுது, ஓடி வந்து போடுறாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6 ரேஸ். ஃபஸ்ட்டு 6 இந்த மேட்ச்சில். 6 தூரம் கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்த பால் மறுபடியும் அதே ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரியே 1. 2 ஃபீல்டர்ஸும் சாக் பண்ணி விட்டாங்க, லைக் பாகிஸ்தான் டீம். அடுத்த பால் போடுறாரு. என்ன ஷாட்டுன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணார், இருந்தாலும் 4 பேருக்கு. நல்ல வேலை எவ்வளோ எச்சு போட்டு கேட்ச் பிடிக்க முட்டீங்களே, அது ஒரே சந்தோஷம். இதுவும் வந்து ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு பேர் என்னென்னு தெரில, 3rd மேன் மேலேன்னு நினைக்கிறேன். 4. அடுத்த பால் ஓவர், லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். 37ல் இருக்கும். ஒரு ஷார்ட்டு டைவர்ஸ் தான் பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச், இருந்தாலும் விட்டார். ஸோ 41 for 1, 2 ஓவர்ஸில். லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். என்ன ஆக போகுது, யார் ஸ்ட்ரைக்கில் இருக்கா, மோனிஷ் இஸ் மை ஃப்ரெண்ட். மோனிஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கா, இல்லை மோனிஷா, அது ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. மோனிஷ் தாங்க, சாரிங்க, மோனிஷ் தான் ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ் இப்போ நம்மள மாதிரியே ஒரு 6 அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் என்ன ஆக போகுது, ஸ்பின்னர் இல்லை அடிச்சிருக்காரு, டைவ் அடித்து பிடிச்சிட்டாரு, செம்ம கேட்ச். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா 2-3 கேட்ச் பிடிச்சிருக்கலாமே, எதுக்கு விட்டாங்க தெரியலையே. அடுத்த டீம் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருக்காரு, அடிச்சிருக்காரு. இயர்லி நைஸ் டைமில் 4 போயிருக்கு, 4 ஜெய்ஸ். அடுத்து ராத்திரி
மடக்கி அடிச்சிருக்காது, உள்ளே கொஞ்சம் மடக்கி தட்டு, அந்த மாதிரி ஒரு ஷாட் இது. 4 it is. குட் டைம் தான், 6 போயிருக்கலாம். ஃபைன் லெக்லாம் சின்ன பவுண்டரி தான். என்ன பண்ணுறது, இவங்க சொன்னதான் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே 3வது 6 இதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அடிக்கிறோம் நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ லா டூ ஆமாம் இல்லைங்க, லாஸ்ட் பாலுங்க. செம்ம கேட்சு, மறுபடியும் செம்ம கேட்சு, செம்ம கேட்சு. சேர் அவுட்டு. 62 எடுத்த அந்த டீம் நேபாள் வின்னு. என்ன ஆக போகுதுன்னு பாப்பா பொறுத்திருந்து. ஃபஸ்ட் ஓவர் தீபக் சாகர் தான் போட போகிறாரு. என்னடா தீபக் சாகர் லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பாலர்ன்றீங்களே அப்படின்றான். இது ஏன் ஃபோனு, ஏன் கிரிக்கெட் ரூல்ஸு, நான் அப்படி தான் போடுவேன் மென்டல். நான் ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காது. ஃபஸ்ட்டு பாலே கேட்சு. தீபக் சாகர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க தீபக் சாகர். அடுத்த பால் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஓடி போடுறாரு குட் லென்த்தில். அடுத்த பால் அவுட் ஆகிடுவேன் பயன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு ஒரே ஒரு ரன் ஓடுறாங்க. 1-1 ஸ்கோர் கார்டு. அடுத்த பால் குட் லென்த்லடா. இந்த வாட்டி மடக்கி தட்டுவார் இவர். ஒரு பேக் ஃபுட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஹூக் ஷாட் மாதிரி ஒரு ஷாட்டுங்க. 4. ஐயோ இதாங்க ஒரு ஃபீல்டு கல்லியில் நின்று இருந்தா காலிங்க. ஷீட் டீப் ஸ்லிப்பாக அது என்னமோ சொல்லுவாங்க, இதெல்லாம் கஷ்டங்க. அடுத்த பால் போடுறாரு. 6 days. ஃபீல்டு நிற்க மட்டும் தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. அடுத்த பால் நோ பால் மாதிரி தான் நான் போடுறேன். என்ன ஆக போகுது, நோ பால் கொடுப்பாரா? அடுத்த பால் அடிச்சிருக்காரு, இருந்தாலும் கேட்ச். வெளியே போடா யோகே ராஸ்கெல் என்று அதே ஷாட்டு மறுபடியும் அடிச்சா வெளியே தான் போடணும்னு காட்டிருக்காரு தீபக் சாகர். இப்போ ஒரு ஆடு வரும், அது நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சாரி, என்னால் இதை ஸ்கிப் பண்ண முடியல. இதை ஸ்கிப் பண்ண மொத்த வீடியோவே ஸ்கிப் ஆகிடுதுங்க, அதான் ஓகேவா. சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். மேபி ஒரு 4-5 வீடியோஸ்க்கு அப்புறம் ஒழுங்காக வர மாதிரி செட் பண்ணிடுறேன். சாரி. ஒரு ஓவர் முடிவில் 12-2. இந்த வாட்டி நான் தான் பவுலிங் போட வந்திருக்கேன். நான் ஒரு பார்ட் டைம் பவுலர். அதே மாதிரி ஆக்ஷன், அதே மாதிரி இது ஸ்டைல் தான். என்னையே மடக்கி தட்டினா கேட்சு. கேப்டன் ஐயருங்க, இன்னும் ஐயர் கேட்சை விட்டாருங்க. அதெல்லாம் ஈஸி கேட்சுங்க. ரன்னிங் அப் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த பால் போடுற ஃபஸ்ட்டு பால் பவுண்டரி அடிச்சிட்டாங்க. இந்த பால் சிங்கிளா டபுளே ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டா இல்லை, டைவ் அடிச்சிட்டாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவர் டைவ் அடிக்காமல் வந்திருந்தால் எல்லாத்துக்கும் வெளியே போக வேண்டியதான் பெவிலியனுக்கு. அடுத்த பால் ஓடி போகிற விக்கெட்லெஸ் பவுலரை மட்டும் ஆக்கிடாதீங்கன்னு சொன்னேன். 4. என்னங்க இது எக்ஸ்பென்சிவாக நம்ம ஓவர் தான் போயிட்டுருக்கு. ஷிட். அடுத்த பால் போடுறேன். இந்த வாட்டி என்ன நடக்கும்? மடக்கி அடிச்சிருக்காது. 6 கேட்சு. ஐயர் ஒரு வாட்டி தான் விடுவார். இந்த வாட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் விடவே இல்லைங்க. அடுத்த பாலும் போடுறேன். அதே லென்த்து, அதே இதுதான், அதே அவுட் ஸ்விங்கு. இந்த வாட்டி 4. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இருக்கிறதுலே எக்கானமி அதிகம்னு நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஒரு வித்தியாசமான ஃபீல்ட் ஷாட் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே ஆஃப் சைடில் தாங்க நான் போடுவேன். அதனால் எல்லா ஃபீல்டையும் ஆஃப் சைடில் நிறுத்திடலாம். தெரியாமல் 6 ஃபீல்டரை வெளியே உட்கார வச்சிட்டேன். லாங் ஆஃபில் இருந்து வர மாட்டேன். அதே டெலிவரி ஆஃபில் போடுறோம். அடித்து விக்கெட் ஆகுமா ஆகாதா? ஆகலை. இவர் உஷாராக லெக் சைடில் அடிச்சிட்டாரு. ஓகே, லாஸ்ட் ஓவரில் எல்லா பாலுக்குமே 6 அடித்தா மட்டுமே வெற்றி பெற முடியும். அடிப்பாங்களா நேபாள்? ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. அதே லென்த்து, அதே லைனு விட்டுருக்காரு.
விட்டாரு, ஃபஸ்ட்டு பாலே விட்டாரு. இப்போ நம்ம அஃபிஷியலாக ஜெயிச்சிட்டோம். நோ பால் வைடு போடாமல் இருந்தால் மட்டுமே. எங்க ரெடியாக இருந்திருக்காரு போலங்க. 6 பாலுக்கு 6 6 அடிக்கலான்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பாலே விட்டாரு. அடுத்த பால் 6 அடிச்சாருன்னா பிரவச்சனம். அடுத்த பால் ஓடி வந்து போடுறாரு ஹார்திக் பாண்டியா. என்ன நடக்க போகுது? அதான் நான் தான் அப்போ சொல்லிட்டேனே, இவர் பிளானில் தான் இருந்திருக்காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃபஸ்ட்டு பால் விட்டார் வெளியே போட்டதுனால. அடுத்த பால் 6. நோ பால் போடாமல் எல்லாத்தையும் ஸ்லோவாக போட வேண்டியதுதான். அடுத்த பால் 6. ஹேட்ரிக் ஆஃப் 6 சிங் அடிச்சிருக்காரு. யாருன்னு தெரில ஒரு பேர் அடிச்சிருக்காரு. யாருன்னு தெரில ஒரு பேர். அடுத்த பால் இந்த வாட்டி விட்டார். ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த பால் ஓடி வந்து போடுறார் ஹார்திக் பாண்டியா. இந்த பால் 6. ஸோ இந்த முதல் போட்டியை 11 ரன் வித்தியாசத்தில் நாம் கைப்பற்றி கொண்டிருக்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு என்று நினைக்கிறீங்கள்? இப்போயே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்ததுக்கப்புறம் சீட் பண்ணக்கூடாது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கை தான் கொடுக்குறாங்க. இன்னும் மேன் ஆஃப் த மேட்ச் தரலை. சீக்கிரம் தாங்க. எனக்கு தான் கொடுத்துருக்காங்க மேன் ஆஃப் த மேட்ச். எனக்கு தான் 37 ரன்ஸ் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு தான். ஸோ ஒரு சின்ன ஆடு இருங்க, நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அதில். ஸோ இன்னைக்கு இதான் வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சீரீஸ், வாட் இஃப் சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா அதில் எல்லோரும் பேரும் மாற்ற முடியுது. நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ என்னடா 3 ஓவர் மேட்ச்சு இவ்வளோ நேரம் 11 நிமிஷம் 12 நிமிஷம் போடுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் உங்களுக்கு இன்ட்ரோலாம் தர வேண்டியது இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஆச்சு. நாளைக்கு இவ்வளோலாம் ஆகாது. நாளைக்கு முடிஞ்சாலும் இதே டைமிங்கில் 2 மேட்சாவது போட ட்ரை பண்ணலாம். மொத்தமாக 17 மேட்ச் வர இருக்குங்க. சரி, ஓகே. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.